வெல்கம் டு அபிஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம அபிஸ் குக்கரியில மணி கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் வரலட்சுமி விரதத்து அன்னைக்கும் மணி கொழுக்கட்டை பண்ணுவோம். பட் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை கடாயில் சேர்த்து வறுத்தெடுத்துடலாம். மாவு ரொம்ப வறுபட தேவையில்லை. மாவுல நல்லா சூடு ஏறினா போதும். மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வறுத்தா சரியா இருக்கும். அவ்வளோதான். வறுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வெந்நீர் சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கலாம். வெந்நீரை மட்டும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு பாத்திரத்துல ஒட்டாம வரணும். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். 10 மினிட்ஸுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் தேங்காய் பொடி சேர்த்துக்கிறேன். தேங்காய் பொடி ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சப்போஸ் தேங்காய் பொடி இல்லைன்னா காரப்பொடி, இட்லி மிளகாய் பொடி எதுனாலும் சேர்த்துக்கலாம். பட் தேங்காய் பொடியாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருண்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 கையிலையும் நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சமா மாவு எடுத்து கையில வச்சுட்டு உள்ளங்கையை வச்சு நல்லா உருட்டணும். உருண்டையோட அளவு உப்பு சீடை சைஸ்ல இருந்தா போதும். அவ்வளோதான். இந்த மாதிரி மாவு ஃபுல்லா உருட்டி எடுத்துடலாம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு உருண்டைகளை இட்லி தட்டில் வச்சுருக்கேன். இட்லி பானையை மூடி உருண்டைகளை வேக விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டா 10 நிமிஷம் போதும். பாருங்க, உருண்டை எல்லாம் பார்க்கறதுக்கு பளபளன்னு ஷைனிங்காக இருக்கு இல்லையா? இப்படி இருந்தால் உருண்டை எல்லாம் வெந்துடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சின்ன தேங்காயில் 1 மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா இன்னொரு மூடி சேர்த்து எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம ட்ரையா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கொத்து கறிவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்து எல்லாத்தையும் வறுத்துட்டு வேக வச்சு எடுத்த கொழுக்கட்டை உருண்டைகளை சேர்த்துடலாம். ஃபைனலா அரைச்ச தேங்காயை சேர்த்துடலாம். அவ்வளோதான். சூப்பரான சுவையான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹெல்தியான மணி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அம்மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அபிஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.